ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பிரபீஸ் வேல். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நெத்தலி மீன் காலையிலே நம்ம வாங்கியாச்சு. நம்ம இப்போ அதை கழுவுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு நெத்தலி மீன் எப்படி கழுவணும் அப்படிங்கிறது சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம், சிலருக்கு தெரியும், நல்லா தெரியும், நம்மளை விட நல்லா தெரியும். அப்படி இருக்கிறவங்களும் இருக்கலாம். இதுலேயும் நிறைய பேருக்கு வந்து மீன் கழுவுறது அப்படின்னாலே ரொம்பவே வேண்டாத ஒரு விஷயம், அவங்களுக்கு விரும்பாத ஒரு விஷயம். சிலருக்கு மீன் ஸ்மெல்லே பிடிக்காது அப்படின்னும் இருப்பாங்க. இருந்தாலும் நம்ம சாப்பிட்ணும் அப்படின்னா நம்ம தானே சமைக்கணும். நமக்காக இனி ஒருத்தவங்க வந்து சமைப்பாங்களா? ஸோ நம்ம வந்து எந்த கஷ்டத்தையும் நம்ம பார்க்காம நம்ம வந்து செஞ்சு நம்ம சாப்பிட்டா தான் அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மீனை எப்படி கழுவ போகிறோம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ மீனை எடுத்து அதோட தலைப்பகுதியை ஒரு திருகி அதில் இருக்கிற வேஸ்ட்டையெல்லாம் நம்ம கையில் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா திருப்பி அதோட வாலையும் அதே மாதிரி ஒரு முறுக்கி அதில் இழுத்து எடுத்தோன்னா அது தானாகவே வந்துடும். இவ்வளோதான், இதில் வேறு பெரிய விஷயமே இல்லை. சின்ன வேலை தான். தலையை திருகணும், அப்புறம் வாலை திருகணும், உள்ளே இருக்கிற வேஸ்ட்டை எடுக்கணும், அவ்வளோதான். அதுலேயும் சிலருக்கு இதெல்லாம் ஒரு வேலையா அப்படிங்கிற மாதிரி நமக்கு மனசில் நம்ம நினச்சிட்ருப்போம். இதுவும் வேலை தாங்க, எல்லாம் வேலை தான். நம்ம வந்து அதுக்காக என்ன பண்ண, அப்படியே மீனை போட்டு நம்ம சமைச்சு சாப்பிட முடியுமா? அப்படி சாப்பிட்டா நல்லா இருக்குமா? செவுள், அதுக்கப்புறமா அதுக்கு மேலே இருக்கிற முள், இதையெல்லாம் எடுக்காமல் சாப்பிட்டா எப்படிங்க இருக்கும்? நல்லா இருக்காதுல்ல. அதே மாதிரி தான் நம்ம சாப்பிட்ணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் சமைக்கிறதுக்கும் கொஞ்சம் நம்ம கஷ்டப்பட்டு தான் ஆகணும். ஸோ இதெல்லாம் பெரிய கஷ்டமாக நினைக்காம நீங்கள் வந்து செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி உங்களுக்கு வேறு வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.